பேர் நாகராணி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சந்தூர் கிராமத்தில் வாழ்கிறேன். எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும். நான் ஏசப்பா அறியாத குடும்பம். நான் மேல்மருவத்தூருக்கு ஓம் சக்தியில் ரொம்ப தீவிரமாக இருந்ததுனால என் மனமாற்றம் அடைந்தது மாதிரி மக்களும் அடையணும்னு சொல்லி ஒரு நல்வழிப்படுத்தணுன்ற நோக்கத்தோட எல்லாருக்கும் மாலை போட்டு 35 வருஷமாக மக்களை கூட்டி கொண்டு சென்றேன். எங்கள் அம்மா ஓம் சக்தி கோயில் போகிறதும் இல்லாமல் இங்கே ஊர்லேருந்து ஒரு 6-7 பஸ்ஸுக்கு தேவையான ஆட்களை கூப்பிட்டு போய் கோயிலுக்கு கூப்பிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஒரு பஸ்ஸுக்கு 60 பேருனாவே போட்டுக்கோங்க. ஒரு கிட்டத்தட்ட 350, 400, 500 பசங்க ஆளுங்களை கூட கூப்பிட்டு போயிருக்காங்க. நான் மாலை போடுற குருசக்தியாக இருந்து அவங்களுக்கு மாலை போட்டு இருமுடி கட்டி வருஷம் கூட்டிகிட்டு போவோம். அவங்களுக்கு சாமி தான் முக்கியம், நாங்கள்லாம் கூட முக்கியம் இல்லை. ரொம்ப நேரம் கோயிலே தான் இருப்பாங்க. நாங்களாக போயிட்டு அம்மா டைம் ஆச்சு வாங்கன்னா கூட வரமாட்டாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க. நாங்களே தான் பார்த்துக்கணும். இதனால எங்கள் வீட்லேயும் பிரச்சனை வரும். எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் கோயில்ட்டுனே இருக்கா, என்ன கொடுக்குது உங்கள் அம்மா சாமின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் அம்மா காதிலே போட்டுக்க மாட்டாங்க. அவங்க இதுதான் அவங்க ஆளுங்களை கூப்பிட்டு போகிறது அந்த மாதிரி இதில் தான் ரொம்ப தீவிரம். செவ்வாய் வெள்ளி விரதம் மன்ற பொறுப்பெல்லாம் எடுத்துக்குவோம். மேல்மருவத்திற்கு என்ன செய்யணும்னு அடிகளார் சொல்கிறாரோ அதன்படி நாங்கள் குருசக்திங்கெல்லாம் சேர்ந்து போய் அவருக்கு பணிவரம் பண்ணிட்டு வருவோம். இப்படியெல்லாம் ரொம்பவும் அவங்களே உலகமாக வாழ்ந்துன்னு இருந்தோம். எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. தெய்வ பக்தி தான் வந்துச்சே தவிர எனக்கு இன்னும் நான் அந்த சாமியை கும்பிட்டதுனால எனக்கு இதுக்கு வந்துச்சு அது வந்துச்சுன்னா சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு இறந்ததுனால ஹார்ட் அட்டாக்ல, அதனால எனக்கு குடும்பம் அவரே பார்த்துன்னு இருந்தார். எனக்கு குடும்பத்தை பற்றியே தெரியாது. அந்த சமயத்தில் எனக்கு மனசே நிம்மதி இல்லை. இவ்வளோ பக்தியாக இருந்து கூட எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை. அந்த சமயத்தில் தான் என் ஃப்ரெண்டு தங்கமுத்துன்றவங்க, நீ ஏன் இவ்வளோ வேக்காலப்படுற, மனசுக்கெல்லாம் நிம்மதி சந்தோஷம் இருக்கிறாரு ஒரு ஏசப்பா தான், நீ நம்ம லாரன்ஸ் ஐயா ப்ரேயரை கேளு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சேனலு எல்லாம் சொல்லி எனக்கு அடிக்கடி ஃபோன் போட்டுன்னு இருந்தாங்க. நானும் அதையே பார்த்துட்டு தான் 22வது வருஷத்துலேருந்து தான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். சரி அவங்க சொல்கிறாங்களேன்ட்டு நான் ஒரு 2 வாரம் 3 வாரம் போட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இழுத்துச்சு அவர் வசனம், அவர் சொன்னதெல்லாம். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் நம்ம இவ்வளோ அற்புதத்தையும் அதிசயத்தையும் காட்டுற அவர் ப்ரேயர் மூலம் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவ்வளோ அற்புதம்லாம் நடக்கும்போது நமக்கு ஏன் நடக்காது, நம்மளும் நினச்சி பார்க்கலாம். நமக்கு எதுவும் வேணாம், இருக்கிறதே எனக்கு போதும் ஆண்டவரே, நீ எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடு அப்படி தான் நான் நினச்சேன். வேறு எதுவுமே அவர்கிட்ட கேட்கல. எனக்கு நைட்டில் தூக்கம் வர மாட்டேன்ட்டு நான் என்ன பாவம் செஞ்சேன், என் பாவத்தெல்லாம் கழுவுங்க ஐயா. அவர் சொல்கிற ப்ரேயரை வச்சு தான் நானும் கும்பிட்டேன். ஐயா ப்ரேயர் கேட்க கேட்க எனக்கு ஒரு புத்துணர்ச்சி. அவர் ஒரு உடம்புல ஒரு வல்லமை இறங்குறாப்புல இருக்கும். ஆனால் அவர் ஒரு ஏழை பாலை படிக்காதவங்க எல்லாரும் புரிஞ்சிக்கிறாப்புல ஜபம் பண்ணுறதுனால மக்கள் மனதில் சீக்கிரம் அட்டாச் ஆகிடுறாரு. அது மாதிரி எனக்கும் ஆயிடுச்சு. அது கேட்க கேட்க எனக்கு சமாதானம் கிடச்சிச்சு, சந்தோஷம் கிடச்சிச்சு. நான் திடீர்னு அந்த ஓம் சக்தியிலேருந்து விலகிட்டு நான் வர்றதில்லைன்னு வந்துட்டு எல்லாரும் இருக்க, நீ இல்லைன்னா மன்றமே இல்லை, நீ எதுக்காக விலகிற, என்ன நீ போய் கிறிஸ்டினில் போய் சேர்ந்துட்டியாலாம் கேட்டேன். கிறிஸ்டினில் சேர்க்கல, என்னை ஆண்டவர் நான் அவர் தான் மதம் மாறல, மனசு தான் மாற்றிருக்காரு. எனக்கு இத்தனை சாமி கும்பிட்டு என்ன நடந்துச்சு, ஒன்றுமே இல்லை. அவர்கிட்ட போனோம், இன்னும் 6 மாதம் கூட ஆகலை. எனக்கு சமாதானத்தை கொடுத்தாரு, சந்தோஷத்தை கொடுத்தாரு. எனக்கு அதுவே போதும். என்னை பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியை மோகன் ஐயா காட்டி கொடுக்குறாரு. எனக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ நான் அந்த தெய்வத்துக்கிட்ட போவேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அங்கே போங்க, நீங்களே ஒரு நாளைக்கு அறிஞ்சு என் பின்னால் வருவீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் இப்போ முழுசாக ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன். அவருக்கு ஃபாதர் ப்ரேயர் பண்ணும் போதெல்லாம் விடியகால ப்ரேயரு மனசுக்கு ரொம்ப நிம்மதி தரும், ஜபம் பலிக்கும்னுலாம் ப்ரேயரில் சொல்லுவார். அதுவும் மனசில் எனக்கு பதிஞ்சு நான் 4-4:30 கூட எழுப்பிடுவார், இல்லைன்னா கரெக்டாக 5 மணிக்கு எழுப்பிடுவார். அந்த 5 மணிலேருந்து 6:30 வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவேன், தோத்திரப்பள்ளி படிப்பேன், பாட்டு படிப்பேன். வீட்டில் எனி டைம் விளக்கு பொறுத்தாத நாள் இருக்காது, வலிக்காத நாள் இருக்காது. செவ்வாய் வெள்ளி அப்படின்னு இருந்தவங்க இப்போ எனி டைம் ஜீசஸை பற்றி தான் அவங்க பேச்சே, ஜீசஸ் பற்றி தான். ஒரு உயிருள்ள தேவன் தான் அவர். உயிருள்ள தேவனாக இருக்கிறனால தான் 3ஆம் நாளே உயிர் தெழுந்தார். இறந்து இந்த பாடுகள் மத்தியிலையும் 3ஆம் நாளே உயிர் தெழுந்து சாட்சி கொடுத்தாரு எல்லாருக்கும்.
அப்படி இருக்கும்போது நேற்று இன்று நாளை மாறாத தெய்வம் ஏசப்பா ஒருத்தர் தான். ஏசப்பா